ஸோ இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா 2 டியூப்லெஸ் டயர் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டும் பார்த்தீங்க அப்படின்னா டியூப்லெஸ் டயர் தாங்க, அண்ட் பேக்கும் பார்த்தீங்கன்னா டியூப்லெஸ் டயர் தான். அண்ட் அது மட்டும் இல்லை, இந்த வண்டியில் இன்னொரு ஸ்பெக்கும் கொடுத்துருக்காங்க. அது என்ன ஸ்பெக் அப்படின்னா, ஃப்ரண்ட்டில் டிஸ்க் பிரேக் இருக்கா. ஸோ நீங்கள் வந்துட்டு ஸ்பீடாக வண்டி ஓட்டுறீங்க, நடுவில் யாராவது கிராஸ் பண்ணிட்டாங்க, இல்லை வந்துட்டு நாயோ பூனையோ மாடோ ஏதோ ஒன்று கிராஸ் பண்ணுது அப்படின்னா, நீங்கள் சடனாக பேக் பிரேக் அழுத்தும் போது டக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஃப்ரண்ட் பிரேக்கு டிஸ்க்கும் வந்துட்டு ஒர்க் ஆகுதுங்க. ஸோ இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஆக்சிடெண்ட்டை வந்துட்டு மேக்ஸிமம் தடுக்கிறதுக்கான ஒரு யூசேஜாக தான் இந்த ஒரு ஸ்பெக்கை கொடுத்துருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லை, இப்போலாம் எந்த வண்டியிலுமே கிக்கர் வருது கிடையாது, கரெக்டாக. ஆனால் நம்ம வாங்கியிருக்கிற இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா கிக்கர் இருக்குது. ஸோ செல்ஃப் ஸ்டார்ட் ஆகலை அப்படின்னா நம்ம வந்துட்டு கிக்கர்லையும் யூஸ் பண்ணிக்கலாம். எதனால் அப்படின்றா இது இன்னொரு வாட்டி சொல்லிக்கிறேன், இது வந்துட்டு ஒரு ஃபேமிலிக்கான வண்டியில். ஸோ அதனால் எல்லாமே இருக்கணும், பக்காவாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த எல்லா ஃபியூச்சர்ஸும் கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்னொரு ஃபியூச்சர் நான் சொல்கிறேன், இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் எல்இடி, சரிங்களா. இந்த 2 இண்டிகேட்டர் பார்த்தீங்கன்னா ஹாலோஜன், அண்ட் பின்னாடியும் பார்த்தீங்க அப்படின்னா ஹாலோஜனில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஒரு இண்டிகேட்டர் ரொம்பவே ஸ்ட்ராங்காக தாங்க இருக்குது. நம்ம ஏரியாலலாம் பசங்க விட்டானுங்க அப்படின்னா கிரிக்கெட் ஆடும்போது கண்டிப்பாக இண்டிகேட்டர் தான் உடைப்பானுங்க. பட் இந்த வண்டியில் அதுக்கான வாய்ப்பு ரொம்பவே கம்மி, அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்காங்க.